வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பெருசா மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாரி சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. திமுக வந்து தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக கூட்டணி வெற்றி பெறும். அப்படின்னு சொல்லி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள காங்கிரஸ் வந்து கிரீஷோடகர் என்ன செய்றாரு, தமிழக மேலிட பொறுப்பாளர். நாங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு அவர் வேற சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ வந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கணும். அப்படி ஆட்சி அமைக்கணும்னா காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னோம்னா, கண்டிப்பா வந்து திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நேத்து முதலமைச்சர் எல்லா திமுக அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வர சொல்லி ஆலோசனை பண்ணியிருக்காரு. கிரீஷோடகர் பேசினதை பத்தியும் பேசியிருக்கிறாரு. திமுக ஆட்சி தான் திரும்பவும் வரும். தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. துரைமுருகன் வெற்றியே கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்றது? ஆனா பாத்தீங்கன்னா இப்ப மே 4ஆம் தேதி தான் ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. அந்த சமயத்துல எப்படி நடந்துக்க போறாங்க, எப்படி என்ன கருத்து வரப்போகுது, என்ன நிலவரம் மக்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறது தான் பெரிய குழப்பமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் பெரும்பான்மையான ஒரு கருத்து கணிப்புகள் இருந்தாலும் அவங்களும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா என்டிடிவி அப்புறமா பீப்புள்ஸ் பல்ஸ் உள்பட 10 நிறுவனங்கள் வந்து திமுக ஆட்சி தான் திரும்பவும் ஆட்சி அமைக்கும், திராவிட மாடல் 2.0 அதுதான் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு டைம் நவ், ஜேவிசி, அப்புறமா சிஎன்என் இந்த நிறுவனங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒருபடி மேலே போய் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தாவேகா 91லேருந்து 120 தொகுதிகளை வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு போட போட்டிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. தாவேகா வந்து 8லேருந்து ஒரு 12% வாக்குகள் தான் பெறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. கருத்து கணிப்புகளும் அது மாதிரி தான் போயிருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இப்படி ஒரு சூழ்நிலையா? தாவேகா 91லேருந்து 120 தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க பேசுறது ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க திராவிட கட்சிகள். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. திமுக தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 நிறுவனங்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறார். டுடே சாணிக்கியா இதுக்கும் பாண்டேக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக வந்து 114லேருந்து 136 தொகுதிகளில் வந்து பிடிக்கும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து 34லேருந்து 56, தாவேகா வந்து 52லேருந்து 74 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா வந்து 52லேருந்து 74 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. இதுதான் வந்து இப்போ எல்லா திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மை கிடைக்காம போயிடும். தாவேகா வந்து இத்தனை தொகுதிகள் 52லேருந்து 74 தொகுதிகளை பெறும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவோ அதிமுகவோ தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. அதனால வந்து டைம்ஸ் நவ், சிஎன்ஏ இந்த பிரபல நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் திமுக வந்து இதில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நேற்று டிஸ்கஷனில் கூட வந்து முதலமைச்சர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இது இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் தாவேகா 91லேருந்து 120 தொகுதிகள் அப்படிங்கிறதும் டுடே சாணிக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 52லேருந்து 74 தொகுதிகள் தாவேகா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இது சம்மந்தமாக தான் டிஸ்கஸும் பண்ணியிருக்காரு. 2 பேருமே வந்து தாவேகா இவ்வளோ தொகுதிகளை பெறுமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை தாவேகா இத்தனை தொகுதிகளை பேசுனா தாவேகாவோட ஆதரவை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்பயே தாவேகாவோட ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் 8.22% வாங்கின நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வந்து அதிக ஓட்டு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிதான் ஒரு நிலவரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே பெருசா நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசவே இல்லை இந்த தேர்தலில். 2026 தேர்தலில் பேச வைக்காததுக்கு காரணம் வந்து விஜய் தான், தாவேகா தான் வந்து அவருடைய ஓட்டுகள்லாம் பிரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் தாவேகா கணிசமான தொகுதிகளை பெறும் அப்படிங்கிறதும் தாவேகா வந்து யாரோடையும் கூட்டணி வைக்கல, தனியாக தான் நிற்கிறாங்க. தனியாக நிற்கிறவங்க தனியாக ஆட்சி அமைக்க முடியும்னு அப்படின்னு சொல்கிறதும் 52லேருந்து 74 தொகுதிகளை பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வர்றதும் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. அதிமுகவுக்கு அதுக்கு மேலே ஒரு பயத்தை கொடுக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கருத்து கணிப்புகள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் 2 பேருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி
அவங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவாலயத்தில் வந்து துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு இவங்களோட எல்லா கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்களெல்லாம் வர சொல்லி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. அதே போல் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் இடங்கள்லாம் காலையில் 6 மணிலேருந்தே போய் உட்காந்துடணும். திமுக சொல்ல வேண்டியதே அவசியமே கிடையாது. திமுககாரங்க அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்து அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரையும் ரொம்ப கவனத்தோடு இருங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல எங்கேயுமே கவனக்குறைவாக இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் முதலமைச்சர் வந்து அமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இதை பற்றி பேசியிருக்காரு. கிரீஸ் சோடகர் பேசின அந்த விஷயத்தை ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு திரும்பவும் அவர் வரட்டில் பீழ்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. இனிமேல் கவனமாக இருக்கிறது வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கையில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதை மட்டும் சரியாக செயல்பட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே வந்து அமைச்சர்கள்ட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து அமைச்சர்கள் துரைமுருகன்லாம் சொல்லும்போது திமுக வெற்றி பெறும், ரொம்ப பிரகாசமாக இருக்குது வெற்றி வாய்ப்புகள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவர், நம்ம தனிப்பெரும்பான்மையில் அதிக தொகுதிகளோட நம்ம வெற்றி பெறுவோம். கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லலை. அதனால் திமுக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி துரைமுருகனும் சொல்லியிருக்காரு. எல்லா அமைச்சர்களுமே சொல்லியிருக்காங்க. சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவர் வந்து அறிக்கை விட்டுருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது இது கருத்து கணிப்புகள் கிடையாது, அவங்க கருத்து திணிப்பு தான் இது, மற்றபடி இதெல்லாம் வந்து நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே திமுக ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக அப்படிங்கிறது சில நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க, 2 நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புகளே வந்து நம்ம வந்து பொய்யாக்குனது நம்ம அம்மா ஜெயலலிதா வந்து அப்படி பொய்யாக்குனாங்க. 2011 தேர்தலும் போது திமுக ஆட்சி தொடரும் என அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஜெயலலிதாட்ட போய் எல்லாமே வந்து மீடியாக்கெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் கருத்து கணிப்பெல்லாம் நம்பல, மக்களை நம்புகிறோம். 2011 தேர்தலே நாங்கள் கிட்டத்தட்ட 218 தொகுதிகளுக்கு நாங்கள் வெல்லுவோம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து அதிமுக ஆட்சி தான் அமைஞ்சது, 203 இடங்களில் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அதே போல் 2016 தேர்தலையுமே வந்து கருத்து கணிப்பில் என்ன செஞ்சது, திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 210 தொகுதிகளை வந்து அப்போ ஜெயிச்சோம், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அது வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு மாய பிம்பம், அவ்வளோதான். இதை நம்பிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் தொண்டர்கள் யாரும் சோர்ந்து போவேன்னா, நம்ம தான் திரும்பவும் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது. ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னோம்னா திமுகவோ அதிமுகவோ கூட்டணிகள் கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறது இந்த தடவை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தேவை கிடையாது அப்படிங்கிறத நம்புகிறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. அதிமுக ஆட்சி ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்தது, ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டவங்க இருந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்தது, எடப்பாடி பழனிசாமி கொடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமியும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுக வெல்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது, அதிமுக தான் திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்காரு, குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு, குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில விஜய் வேறு நேற்று வந்து எல்லா வேட்பாளர்களையும் வர சொல்லி பனையூருக்கு வர சொல்லி அவர் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா டக்குன்னு உடனே கிளம்பி பனையூருக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். எல்லாருமே கிளம்பி பனையூருக்கு வந்துருங்க, நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து அவருடைய வேட்பாளர்கள் மத்தியில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில் தாவேகா சார்பாக போட்டி போட்டால் அருண்குமார் அப்படிங்கிற வேட்பாளர் வந்து விலை பேசி வாங்கிட்டாங்க. அதனால் வந்து யார் ஜெயித்தாலும் அவங்கள விலை பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்துருங்க, கிளம்பி வந்துருங்க, பனையூருக்கு வந்துருங்க, நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் விஜயும் பேசியிருக்காரு. தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தலைவர்களை வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. மே 4 தான் வந்து எல்லாத்துக்குமான அந்த தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? யார் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? திமுக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்குமா, இல்லை கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுக வந்து
தனி பெரும்பான்மையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணி பேசின அந்த விஷயம், அதுக்கப்புறமா விஜய் அவருடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அவர் பனையூரில் ஆலோசனை பண்ண அந்த விஷயம், இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.